இந்த வீடியோவில் நம்ம எது குறித்து பேச போகிறோம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களோட குடும்பத்துக்கு ஒரு அநீதி நிகழ்ந்திருக்கும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களோட அம்மாவான ருக்மணி தியாகராஜன் அவர்களுக்கு இந்த அநீதி நடந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அநீதியை நடத்த இருந்த நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தினகரன். இவர் டிடிவி தினகரன் கிடையாது, மதுரையை சேர்ந்த தினகரன். இந்த அநீதி எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்திருக்கும். இந்த அநீதியை யார் தடுத்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீதிபதி சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் தடுத்திருக்காரு. என்னப்பா என்னமோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த அநீதியை முழுமையாக அந்த வீடியோவில் பேசுவோம். இந்த மாதிரி செய்திகளை நம்ம கவனிக்காமல் போகிறதுனால தான் இந்த மாதிரி மனுக்கள்லாம் நீதிமன்றம் வருது. இந்த செய்தியை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து மேய்வோம். எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கு சிந்தனை இந்த சமுதாயத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். சமுதாயத்துக்கு மிக முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ சார்ந்த உங்கள் கருத்துக்கள் அத்தனையுமே இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு பதிவு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனங்களோட அம்மா இருக்காங்கல்ல, ருக்மணி தியாகராஜன். இவங்க அமைச்சரோட அம்மா அல்லது முன்னாள் அமைச்சரோட மனைவின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இவங்களுக்கு வேற ஒரு போஸ்ட்டும் இருக்குது மதுரையில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட அறங்காவலராக இருக்காங்க. இது ஒரு பக்கம் வச்சுருக்கீங்களா? இப்போ ரெண்டாவது உங்கள்கிட்ட வேற ஒரு விஷயத்தை கொண்டு வரேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட சித்திரை திருவிழாவில் 8ஆம் நாள் இருக்குது. இந்த 8ஆம் நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அன்னைக்கு செங்கோல் அந்த அம்மன்கிட்ட கொடுத்து அன்னைக்கு ஒரு நாள் மதுரையை மீனாட்சி ஆட்சி பண்ணுறா அப்படிங்கிறது மதுரை மக்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மதுரையை மீனாட்சி தான் ஆட்சி பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் புரிதலுக்கு வர்றதுக்காண்டி, மக்கள் மத்தியில் கவனத்துக்கு வர்றதுக்காண்டி மீனாட்சி அம்மன்ட்ட பார்த்தீங்கன்னா செங்கோல் அன்னைக்கு இருக்கும். மிக விமர்சையாக அந்த திருவிழாவானது காலங்காலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவானது ஏப்ரல் 19ஆம் தேதி வரப்போகுது. இதில் என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி வரக்கூடிய அந்த திருவிழாவில் அந்த செங்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அலங்காரமாக ஊர்தியில் கொண்டு வருவாங்க. அதாவது அந்த செங்கோலை பல்லாக்கில் தூக்கிட்டு வர்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மட் அந்த செங்கோல் செங்கோல் இருக்கிற இடத்துலேருந்து அலங்காரம் பண்ணி அம்மன் பக்கத்தில் வரும். அம்மன் பக்கத்தில் அந்த செங்கோலை அம்மன் பக்கத்தில் வச்சிருவாங்க. வச்சு முடிச்ச பிறகு மீண்டும் அந்த செங்கோலை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா கோவிலோட அறங்காவலர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட தான் அந்த செங்கோலை கொடுப்பாங்க. அவங்க பத்திரமா அந்த செங்கோல் எங்கே இருந்துச்சோ அங்கே கொண்டு போய் வச்சிருவாங்க. இங்கே அந்த தினகரன் அப்படிங்கிற அந்த மதுரையை சேர்ந்தவர் என்ன மனு போடுறாருன்னா, இந்த செங்கோலை மீண்டும் ஒருத்தவங்கள்ட்ட திருப்பி கொடுக்குறீங்கல்ல, அவங்க அறங்காவலராக இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அறங்காவலராக இருக்கக்கூடிய ருக்மணி தியாகராஜன் அவர்கள் ஒரு விதவை, அதாவது கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, திருமணம் ஆகாதவங்க, இவங்கள்ட்ட செங்கோலை மீண்டும் கொடுக்கக்கூடாது. இது ஆகம விதிக்கு புறம்பானது. இந்த செங்கோலை ஊரியவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரே ஒரு பேரை பதிவு செய்கிறாரு. அந்த ஊரியவரை அவர் யாரை சொல்கிறார் சொல்லி கேட்டிங்கன்னா, கோவிலோட மூத்தவராக இருக்கக்கூடிய அனந்தகுல சதாசிவ பட்டர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதியான நபர்கிட்ட அந்த செங்கோலை கொடுங்க. அந்த குடும்பத்திலையும் தகுதியான நபர் இல்லைன்னா அந்த செங்கோல் சாமி பக்கத்தில் இருக்கட்டும். இந்த செங்கோல் என்னைக்குமே தகுதியான நபர்கிட்ட போகணும். அதாவது கணவனை இழந்த அல்லது திருமணம் ஆகாத நபர்கள்ட்ட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாரு. இந்த செங்கோல் பார்த்தீங்கன்னா அறங்காவலர்கிட்ட கொடுக்கணும். அறங்காவலர் தகுதி இழந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு மனுதாரரே முடிவுக்கு வர்றாரு. இந்த தினகரன் அப்படிங்கிறவரே சொல்கிறாரு. செயல் அலுவலர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் குடும்பத்துக்கிட்ட இந்த செங்கோலை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இதற்கு மேலே இவர் தன்னோட மனுவில் என்ன குறிப்பிடுறாருன்னா, 1732 வரைக்கும் இந்த செங்கோலானது யார்கிட்ட திருப்பி கொடுத்தாங்கன்னா விஜயரங்க சொக்கநாதர்கிட்ட தான் அந்த செங்கோல் திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலோட மூத்த அர்ச்சகர்கிட்ட அந்த செங்கோலானது போக ஆரம்பிச்சிச்சு. அது அடிப்படையில் 1973லேருந்து 1939 வரைக்கும் இந்த செங்கோலை யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா, நம்ம முன்னாடி பேசணும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் குடும்பம், அனந்தகுல சதாசிவ பட்டர். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க தான் அந்த செங்கோலை திருப்பி வாங்கிட்டு இருந்தாங்க. 1939லேருந்து இப்போ வரைக்கும் இந்த செங்கோலை யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அறங்காவலர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாடி இந்த குடும்பம் தான் இந்த செங்கோலை வாங்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணத்துக்காண்டி இதை மாத்துறாங்கன்னா, பாதுகாப்பு காரணங்களுக்காண்டி அறங்காவலர்கிட்ட அந்த செங்கோல் இருக்கட்டும். செங்கோல் அறங்காவலர் மூலமா எங்க பாதுகாப்பாக வைக்கணுமோ அங்கே பாதுகாப்பாக இருக்கட்டும். தேவைப்படுற அன்னைக்கு இந்த செங்கோல் அம்மன்ட்ட போனால் போடும் அப்படிங்கிறதுக்காண்டி அறங்காவலர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மனுதாரர் என்ன சொல்றாருன்னா, அறங்காவலர் ஒரு விதவை அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட மனுவை போட்டாரு. நீதிமன்றத்தில் இந்த மனு வருது. அறநிலைத்துறை சார்பாக வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, செங்கோல் கொடுக்கிறது அப்படிங்கிறது மதம் சார்ந்த நிகழ்வு கிடையாது, மதச்சார்பற்ற நிகழ்வு. இந்த செங்கோல் அப்படிங்கிறது அறம் சார்ந்த ஆட்சியோட வெளிப்பாடு தான். அது இந்துக்களோட ஆட்சி, முஸ்லீம்களோட ஆட்சி, கிறிஸ்துவர்களோட ஆட்சி கிடையாது. மன்னர் அறம் சார்ந்து செயல்படுறார் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் அந்த செங்கோல் அப்படிங்கிற மாதிரி பதில் பதிவு செய்கிறாங்க. இந்த செங்கோலுக்கும் இந்த நிகழ்வுக்கும் இந்த மதம் சார்ந்த சடங்குகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறை சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட நீதிபதி என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இந்த செங்கோல் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஊரில் எந்த இடத்துல எங்கே இந்த ஆகமத்தில் விதவீட்டை கொடுக்கக்கூடாது, திருமணம்
திருமண வாழ்க்கை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆகமத்திட்ட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இருந்தால் காமிங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. மனுதாரர் திரு முடிக்கிறாரு, இல்லைங்க அதெல்லாம் உள்ளது தானே. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலம் மாறிச்சு பாஸ், காலம் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஊரிய பிரதித்துவம் கொடுக்குற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதிய லெவலுக்கு வந்துட்டோம். ஒரு பெண் வந்து கணவனை இழந்துட்டா அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பெண் தகுதியற்றவள் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? அந்த பெண்ணோட கணவர் ஏதோ காரணத்துக்காண்டி இறந்து போயிட்டாங்க. அந்த கணவர் இறந்து போறதுனால அந்த பெண்ணோட தகுதி எந்த இடத்துல போகுது அப்படிங்கிற சில சரமாரி கேள்விகளை நீதிபதி கேட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆகமத்தில் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. ஆகமத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு மனுதாரருக்கு ஒரு தெளிவே இல்லாமல் அந்த மனுவை போட்டிருக்காரு. இந்த மனுவானது ஒரு அவசர மனுவாக போட்டிருக்காங்க. அந்த பக்கம் விழா நடந்துகிட்டு இருக்கு. செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வானது ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்க இருந்துச்சு. ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அவசர வழக்காக வருது. ஏன் பாஸ் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, ஏன் இந்த அவசர வழக்காக போறீங்க, உங்களோட நோக்கம் என்ன, இந்த திருவிழாவை கெடுக்கிறதா? ஊர் ஏற்பாடு செஞ்சு திருவிழா ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு, அந்த திருவிழாவை ரசிக்க மாட்டீங்களா? திருவிழாவில் செங்கோலை அம்மன்ட்டேருந்து யார் வாங்கிக்கிறா? ஒரு இந்து தானே வாங்கிக்கிறாங்க. இந்த கோவில் யாருக்கான கோவில்? ஒரு இந்துக்களுக்கான கோவில் தானே. இந்துக்களுக்குள்ள ஆன கோவிலில் இந்துக்களே ஒரு செங்கோலை வாங்கக்கூடாது, செங்கோலை கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் ஏன் பின்பற்றுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த மதம் சார்ந்த நிகழ்வில் எங்க ஆகம விதி மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தெளிவான கேள்விக்கு மனுதாரர்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்க வந்து அறநிலைத்துறையிட்ட போக வேண்டியதானே, மனு போட வேண்டியதானே, ஏன் நீதிமன்றம் வரீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி பிற்போக்கான சிந்தனைகளை தயவு செய்து விடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. கோரிக்கையை வச்சுட்டு இந்த மாதிரி பழைய மனுக்கள்லாம் நாங்கள் நிறைய தள்ளுபடி பண்ணியிருக்கோம், அந்த வரிசையில் இந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இது விசாரணைக்கு உகந்த வழக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி நீதியை நிலைநாட்டிட்டாங்க நீதிபதி சரவணன். ஸோ சரவணன் அவர்கள் தெரிவித்த கருத்தில் 3 மிக முக்கியமான விஷயம். ஆகம விதிப்படி எங்கே இந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது, 2வது இந்த மாதிரி பிற்போக்கான சிந்தனையை எப்போ வருவீங்க, 3வது ஏன் அவசர கதியில் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறீங்க. இந்த 3 கேள்விக்கும் மனுதாரர்கிட்ட பதில் இல்லாதனால இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குடும்பமானது பெரும் அநீதியிலேருந்து அந்த பெண் வந்து கணவனை இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் அவங்கள தவிர்த்து இந்த சமுதாயம் அந்த நிகழ்வை கொண்டு போயிருக்கோம். இந்த நீதிபதி மட்டும் இந்த பக்கம் போயிருந்தான்னு வைங்களேன், எவ்வளோ ஆபத்தான ஒரு நிகழ்வு, எவ்வளவு ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சமுதாயத்தில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. நல்ல வேளை இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நோக்கம் செய்தியாக கொண்டு வந்து சேர்க்கிறது, செய்தியோட உண்மைத்தன்மை பக்கத்தில் போய் நிற்கிறது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும். நம்மளோட இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.